ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். ஹாலிடேஸ்னாலே அது நம்ம GT Holidays தான். GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டியில் ஆண்களுக்கான 65 கிலோ பளுதூக்கும் எடை பிரிவில் வெள்ளி பதக்கம் வென்று சாதனை படைத்த ராஜா முத்துப்பாண்டி தனது சொந்த ஊரான கோவில்பட்டி சங்கரலிங்கபுரத்திற்கு கடந்த ஆகஸ்ட் 12ஆம் தேதி வருகை தந்தார். ராஜா முத்துப்பாண்டிக்கு கிராம மக்கள் மேலதாளம் முழங்க உற்சாக வரவேற்பு அளித்தனர். ஊர் பெரியவர்கள், காவல்துறை அதிகாரிகள், அதிமுக, திமுக உள்ளிட்ட பல்வேறு அரசியல் கட்சிகளின் பிரமுகர்கள் பொன்னாடை அணிவித்து பாராட்டி சிறப்பு செய்தனர். ஸ்காட்லாந்தில் கிளாஸ்கோ நகரில் நடைபெற்ற 23வது காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டியில் கோவில்பட்டி சங்கரலிங்கபுரத்தைச் சேர்ந்த ராஜா முத்துப்பாண்டி ஆண்களுக்கான 65 கிலோ பளுதூக்கும் எடை பிரிவில் வெள்ளி பதக்கம் வென்று சாதனை படைத்துள்ளார். வெள்ளி பதக்கம் வென்று இந்திய திருநாட்டிற்கும் பிறந்த மண்ணுக்கும் பெருமை தேடி தந்த ராஜா முத்துப்பாண்டிக்கு பிரதமர் நரேந்திர மோடி, தமிழ்நாடு முதலமைச்சர் ஜோசப் விஜய் மற்றும் பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்களும் பிரமுகர்களும் வாழ்த்துக்களை தெரிவித்திருந்தனர். இந்நிலையில் தனது சொந்த ஊரான தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி சங்கரலிங்கபுரத்திற்கு ஆகஸ்ட் 12ஆம் தேதி வருகை தந்த ராஜா முத்துப்பாண்டிக்கு கிராம மக்கள் மற்றும் அவரது குடும்பத்தினர், உறவினர்கள் உற்சாக வரவேற்பு அளித்தனர். கோவில்பட்டி புதுரோடு முச்சந்தி செல்வ விநாயகர் கோவில் சந்திப்பில் இருந்து சங்கரலிங்கபுரம் காளியம்மன் கோவில் வரை மேலதாளங்கள் முழங்க பட்டாசுகள் வெடித்து காரில் ஊர்வலமாக அழைத்து வந்தனர். பின்னர் சங்கரலிங்கபுரம் ஆதி விநாயகர் கோவில் மற்றும் காளியம்மன் கோவிலில் கற்பூர தரிசனம் செய்துவிட்டு அங்குள்ள அரங்கத்தில் பாராட்டு விழா நடத்தினர். இதில் கிராம மக்கள், ஊர் பெரியவர்கள், காவல்துறை அதிகாரிகள், அதிமுக, திமுக உள்ளிட்ட பல்வேறு அரசியல் கட்சிகளின் பிரமுகர்கள், நகர்மன்ற உறுப்பினர்கள் பொன்னாடை மற்றும் மாலைகள் அணிவித்து மலர்கள் தூவி பாராட்டு தெரிவித்தனர். விழா மேடையில் ராஜா முத்துப்பாண்டி காமன்வெல்த் போட்டியில் பெற்ற வெள்ளி பதக்கத்தை தனது தாய் பேச்சியம்மாளின் கழுத்தில் அணிவித்து பெற்றோர்களிடம் ஆசி பெற்றார். தொடர்ந்து தனக்கு ஊக்கமளித்த பயிற்சியாளர்களுக்கும் சக நண்பர்களுக்கும் சால்வை அணிவித்து நன்றி தெரிவித்தார். பின்னர் நிருபர்களிடம் ராஜா முத்துப்பாண்டி கூறுகையில், 2028இல் லாஸ் ஏஞ்சலஸ் நகரில் ஒலிம்பிக் போட்டிகள் நடைபெற உள்ளன. அதற்கான தகுதி சுற்று அக்டோபர் மாதத்தில் தொடங்கும். ஒலிம்பிக்கில் வெற்றி பெற்று நாட்டுக்கு பெருமை சேர்ப்பது தான் என்னுடைய அடுத்த இலக்கு. மேலும் தமிழ்நாட்டு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையம் கிராமப்புற அளவில் முக்கியத்துவம் செலுத்தி ஒவ்வொரு கிராமங்களிலும் தகுதியான விளையாட்டு வீரர்களை அடையாளம் கண்டு தேர்ந்தெடுத்து எந்த வகையான விளையாட்டில் அவர்களை ஊக்கப்படுத்த முடியுமோ அதில் ஊக்கப்படுத்தினால் இன்னும் சிறப்பாக இருக்கும் என்றார். என்னோட பேர் முத்துப்பாண்டி ராஜா. நான் தமிழ்நாட்டில் தூத்துக்குடி மாவட்டத்தில் கோயில்பட்டியில் சங்கரலிங்கபுரம் ஒரு ஊர்ல இருந்து வரேன். இப்போ நடந்த 2026 காமன்வெல்த் கேம்ஸ் ஸ்காட்லாந்தில் நடந்த வெயிட் லிஃப்டிங்கில் 65 kgல வந்து நான் சில்வர் மெடல் வின் பண்ணேன். அந்த மெடல் வின் பண்ணது எனக்கு ரொம்பவுமே சந்தோஷமா இருக்கு. இந்த கோயில்பட்டிக்கும் என்னோட ஊர் சங்கரலிங்கபுரத்துக்கும் பெருமை சேர்த்ததுக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அடுத்தது வந்து எனக்கு இப்போ 2028 லாஸ் ஏஞ்சல்ஸ்ல வந்து ஒலிம்பிக் நடக்கு. அதுக்கான தகுதி சுற்று வந்து இப்போ அக்டோபர்ல இருந்து ஸ்டார்ட் ஆகும். அதுதான் என்னோட நெக்ஸ்ட் இலக்கா இருக்கும். இப்போ நான் இந்தியா வந்ததுக்கு அப்புறம் முதல்ல வந்து சென்ட்ரல் ஸ்போர்ட்ஸ் மினிஸ்டர் வந்து பார்த்தோம். அவங்க வந்து எங்களுக்கு ஊக்கத்தொகை கொடுத்து நாங்கள் மெடல் பண்ணதுக்காக என்கரேஜ் பண்ணி எங்களை வாழ்த்து தெரிவித்தாங்க. அதுக்கப்புறம் நம்ம சிஎம் சார் வந்து ஆகஸ்ட் 5 வந்து பார்த்தப்போ எனக்கான ஊக்கத்தொகை கொடுத்து என்கரேஜ் பண்ணி வாழ்த்து தெரிவித்தாங்க. அதுக்கு அவங்க கூட வந்து ஸ்போர்ட்ஸ் மினிஸ்டர் இருந்தாங்க, ஸ்போர்ட்ஸ் செக்ரட்டரி, மெம்பர் செக்ரட்டரி எல்லாருமே கூட இருந்தாங்க. எல்லாருமே வந்து இன்னுமே இதுக்கப்புறம் நீங்கள் பண்ண போகிற எல்லாத்துக்கும் வந்து அவங்க சப்போர்ட் பண்ணுறதா சொன்னாங்க. அதுக்கப்புறம் வந்து நான் ஆகஸ்ட் 9 வந்து நம்ம பிரைம் மினிஸ்டர் சார் நரேந்திர மோடி சாரை வந்து நேரில் பார்த்தோம். அவங்க பிஎம் ஹவுஸுக்கு வந்து எல்லாரும் மெடல் பண்ணவங்களை வந்து இன்வைட் பண்ணியிருந்தாங்க. இன்வைட் பண்ணி எங்களுக்கு வந்து வாழ்த்து தெரிவித்தாங்க. நிறைய அட்வைஸ் பண்ணாங்க எங்களுக்கு, என்ன மாதிரி வந்து அடுத்து நீங்கள் வந்து கேமில் வந்து எப்படி இருக்கணும், வாழ்க்கையில் எப்படி நீங்கள் அடுத்த கட்டத்துக்கு போகணும், மெடல் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் எந்த மாதிரிலாம் மாறக்கூடாது அப்படிங்கிறதெல்லாம் நிறைய அட்வைஸ் பண்ணாங்க.
அதுவுமே ரொம்ப சந்தோஷமா இருந்தது. அவங்களுக்கு எல்லாத்துக்கும் நன்றி தெரிவிச்சுக்கிறோம். கோரிக்கை நான் ஆக்சுவலா வந்து எஸ்டிஐடி வந்து நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் ஆல்ரெடி வந்து ஸ்டார் அகாடமின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு கேம்லயும் வெயிட் லிஃப்டிங்லயும் பண்ணிட்டு இருக்காங்க. அது மாதிரி நிறைய கேம்ல இருந்து பண்ணிட்டு இருக்காங்க. இன்னும் ஆல்ரெடி ஸ்போர்ட்ஸ் ஹாஸ்டல் இருக்கு, அவங்க நல்லாவே பண்ணிட்டு இருக்காங்க. இன்னுமே வந்து அவங்க கிராஸ் ரூட் லெவல்ல வந்து ஒவ்வொரு கிராமத்துலயும் வந்து அவங்கள வந்து தேர்ந்தெடுத்து எந்த கேம்ல வந்து அவங்க ஸ்பெசிஃபிக்கா வந்து பண்ண முடியுங்கிறத கவர்மெண்ட் இன்னுமே வந்து பண்ணாங்கன்னா ரொம்பவே நல்லதா இருக்கும். அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.